தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ள சாராயம் தொடர்பாக ஏடிஜிபி தலைமையில் ஆய்வு என்ற அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. கள்ள சாராய விவகாரம் தொடர்பாக கல்வராயன் மலைப்பகுதியில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி தலைமையில் ஆய்வு நடைபெறக்கூடிய அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சத்தியமூர்த்தியிடம் கேட்கலாம். சத்தியமூர்த்தி, இந்த ஆய்வு தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி நகரில் இருக்கக்கூடிய கருணாபுரம் பகுதி மட்டுமல்லாமல் சேஷசமுத்திரம், மாதவச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விஷசாராயம் அருந்தி இதுவரை 67 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் எதிரொலியாக கல்வராயன் மலையில் சேலம், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிறப்பு காவல்படை வீரர்கள் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து சாராய விற்பனை மற்றும் சாராய உற்பத்தியை கண்காணிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில கடந்த 20 நாட்களில் இவர்கள் 2000 லிட்டர் சாராய ஊறலை கண்டுபிடித்து அழித்திருக்கிறார்கள். மேலும் 10க்கும் மேற்பட்ட சாராய வியாபாரிகளை இதுவரை கைது செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து கல்வராயன் மலையில் உள்ள சேராப்பட்டு, குறும்பலூர், சிறுகல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் மற்றும் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி உள்ளிட்டோர் தற்போது கல்வராயன் மலையில் உள்ள மலை கிராமங்களில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது 150க்கும் மேற்பட்ட கிராமங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வராயன் மலையில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிகளில் கள்ளசாராயம் விற்கப்படுகிறதா, காய்ச்சப்படுகிறதா என்பது குறித்து இவர்கள் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இதிலும் குறிப்பாக சென்னை ஆவடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவைச் சேர்ந்த 6 பேர் கொண்ட குழுவினர் அடர்ந்த வனப்பகுதியில் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு இந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் மலை கிராமங்களில் ஏற்கனவே கள்ளசாராய வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகள் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் தற்போது எங்கு இருக்கிறார்கள், அவர்கள் தற்போது என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களையும் இந்த ஆய்வின் போது சேகரிக்கப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு கண்காணிக்கப்பட்டதில் எந்த பகுதியிலும் சாராயம் விற்கப்படாததும் காய்ச்சப்படாததும், குறிப்பாக அந்த பகுதிகளில் ஆள் நடமாட்டமே இல்லாததும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சத்தியமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.